கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மீகா அதிகாரம் 7 வசனம் 19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு கர்த்தரிடம் திரும்புவோமானால் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை அணைத்து கொள்வார். நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையே தந்தார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவம் செய்யாமல் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். மீகா 7:19 அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரை அறிந்திருந்தும் நான் மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டேனே, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். நாம் செய்த பாவத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடம் உண்மையாய் மனம் திரும்பி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் அவர் நம்மை மன்னித்து அணைத்து கொள்வார். ஆகவே நாம் பாவத்தை மூடி மறைக்கிறவர்களாக இல்லாமல் நம்முடைய பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் பாவம் செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் கொள்ளாமல் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற நம் கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். அவர் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் நம்மேல் கோபமாகிறார். அவர் நம்மேல் இறங்கி நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே உண்மையாய் மனம் திரும்புவோமானால், பாவங்களை விட்டு விலகுவோமானால் கர்த்தர் நம்மை மன்னிப்பார். ஆகவே நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் என் வாழ்க்கை என்னவாகுமோ, எனக்கு இனி சமாதானமே இல்லையா என்று சொல்லி கலங்காமல் உண்மையாய் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு விலகுவோமானால் இனி நாம் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு பரிசுத்தம் காத்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை சேர்த்து கொள்வார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய கிருபையினால், அவர் இரக்கத்தினால், அவருடைய பெலத்தினால் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். அவரை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் கிருபையாக நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பாவம் செய்யாமல் எங்களை நாங்கள் காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய இரத்தம் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.